இந்நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற பாடம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய சுவாபம். இப்போ நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன், நேற்று கூட ஜெபம் பண்ணேன், காலையில் ஜெபம் பண்ணேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம், கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் ஜெபம் அது ஒரு பக்கம், ஜெபிக்கிறவனுடைய கேரக்டர் இப்போ ஜெபிக்கிற ஒரு ஆள் பொய் சொல்கிறான்னு வைங்களேன், அந்த பொய் அந்த பொய்யின் நாவு அப்படின்னு பைபிள் சொல்லுது. தேவனுக்கு அருவருப்பானது இல்லையா? அப்போ உடனே கேட்பாங்க, என்ன இப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இப்போ பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி எந்த காரணத்தை முன்னிட்டு நான் பொய் சொல்லக்கூடாது அப்படி. இன்னொன்று, ஜெபம் பண்ணுறவங்க சில நேரத்தில் சண்டை போட்டு பயங்கரமான ஒரு கேவலமான கூடாத தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறது உங்கள் எல்லோரும் தெரியும். பொதுவாக நான் பேசும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிறது தான் என்னுடைய விருப்பம், தேவன் கொடுத்த ஒரு அழைப்பு கூட. அதனால் ஜெபம் பண்ணுறீங்கன்னு அப்படியே அப்ரிசியேஷனில் போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் என்னென்ன ட்ராபேக்குன்னு பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சுவாபங்களை நாமே உட்கார்ந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இன்னொன்று, ஜெபம் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் யாரோ சொன்னதை வச்சு பேசிடுவோம், படக்குன்னு பேசிடுவோம், இன்னொருத்தருக்கு அதை செய்தியை பரிமாறிடுவோம். அப்புறம் பார்த்தா அது தவறான தகவலாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அதை எடுத்து இன்னொருத்தர் சொல்கிறது, அதை வச்சே பேசிக்கிட்டு இருக்குது ஃபோனில். இன்னும் சொல்கிறேன், வீடியோ கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. நான் கர்த்தருடைய ஆவியானவரோடு தான் இணைஞ்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான். அப்போ அதெல்லாம் ஐயோ தெரியாமல் அப்படிலாம் பண்ணிட்டோம் ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்க. தவறு செய்யாத மனுஷன் கிடையாது, தவறு செய்யாத குடும்பம் கிடையாது, தவறு செய்யாத தெய்வ மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்களில் தவறும்போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உதாரணம் சொல்கிறேன், உங்கள் பையன் தவறு பண்ணுறான், அவனை அன்னைக்கோடு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவீங்களா? இல்லையே. அதை மறந்துட்டு தானே அவனோட பேசுகிறீங்க. ஏன்னா உங்கள் சொந்த பையன். மற்றவங்களுக்கு தவறு அப்படி சர்வசாதாரணமாக பேசுகிற காரியம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் மனதில் வச்சு தான் ஆண்டவர் இந்த ஜெபிக்கிறவங்களுடைய சுவாபத்தை பற்றி நீ கொஞ்சம் பேசு, அதுதான் இக்காலத்து விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் தேவை என்பதை ஆண்டவர் பாரப்படி தான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 பிரசங்கமாவது இது நாங்கள் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த நாட்களில் நெகேமியாவை நமக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஜெப வீரன் ஆகிய நெகேமியா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து அப்புறம் மன்றாடி அதை அப்படி பிரித்து இப்போ வாசிங்க, பரலோக தேவனை நோக்கி பார்த்தேன். ஆமேன். அப்போது அப்படி சில நாட்களாக அந்த பாரம் நெஞ்சை அழுத்தும் போது உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அழுது ஜெபிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் பிரதர், வீணாக போட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்காதீங்க, எனக்காக ஆண்டவர் எல்லாம் செஞ்சு வச்சிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்கிற ஆட்களுக்கும் லேசு, கேட்குறவங்களும் அது கேட்க பரவாயில்லையன்ற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். அவங்க வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் இல்லையா? அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுது ஜெபித்த ஜெபத்துக்கு ரோல் மாடல் இயேசு ராஜா. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பைபிளில் அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்து அந்த புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இயேசுவை பற்றி தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இருக்கா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:7 இருக்குல்ல. அப்போ இயேசு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்க தான் ஐயோ நானும் பாரத்தோடு ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வருது. ரைட், இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே வேகமாக போகிறேன். இன்றைக்கி நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ராத்திரியிலே எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. என் தேவன் என் மனதில் வைத்ததை ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. வேறு ஒரு மிருகம் என் கூட இல்லை. இதுல இருந்து என்ன நம்ம அறிய போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெபிக்கிறனுடைய ஒரு சுவாபத்தை இங்க ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. இப்போ ஜெபத்தை பத்தி நான் பேசல, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்க. சுவாபத்தை பற்றி தான், குணலட்சணங்களை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து அந்த எருசலேமை சோதனை செய்தேன், நகரத்தை சோதனை செய்தேன். இப்போ ராஜாவின் அனுமதியோடு அவர் போயிட்டார். வசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தில், நான் எருசலேமுக்கு வந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்த பிறகு 3 days அங்கே அமைதியாக இருக்கிறார். இருந்துட்ட பிறகு அவர் இப்போ நகரத்தை சோதிக்கணும், சோதனை போடணும், நகரத்தை நான் பார்வையிடணும் அப்படிங்கிற ஒரு ஏவுதல் அவருக்கு வருகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளை சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, போர் அடிச்சிடும். சில குடும்பங்களில் பாருங்கள், கணவர் சொன்னதையே சொல்லி ஜெபம் பண்ணும்போது மனைவி அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சவன் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதையே தானே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. அதே போல் தான் சில மனைவிமார்கள் ஜெபத்தை தொடங்கினாங்கன்னா ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க, திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க, திரும்ப அப்படியே எல்லாத்தையும் முடியும். ஆண்டவரே இந்த ஜெபங்களெல்லாம் கேட்டதுக்காக ஓஹோ இப்போ முடிக்க போகிறாங்க போல் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒன்றையும் விட்டுட்டு ஆண்டவரே, இது ஒன்றையும் விட்டுட்டு. அது எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும்னா தனியாக உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கூடி ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தில் ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஆமேன். இப்போ நீங்கள் இங்கே கவனிங்க, அவர் வந்து எருசலேமுக்கு போய் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு இரவில் எழும்புகிறார். அதான் அவங்க பாயிண்ட் முக்கியமாக. ஆமாம், ஜெபிக்கிற மனுஷன் இரவிலே எழும்புவான், இரவிலே எழும்புவான். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா நீங்கள் பார்க்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு சத்தியம், நடு இரவு ஜெபம். அப்போ இரவிலே எழும்பி சில நீங்கள் நினைக்கலாம், எப்போ ஜெபம் பண்ண என்ன, எப்போ ஜெபம் பண்ண என்ன, காலையில் ஜெபம் பண்ணால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னார். அப்போ அதை விட எதுக்கு நைட்டில் போட்டு தூங்குற நேரத்தில் அப்படிலாம் ஆண்டவர் உடலை வறுத்து இல்லை சௌகரியத்தை ஒருத்து இப்படிலாம் ஜெபிக்க வைப்பாரா? எப்போ ஜெபம் பண்ண என்ன? உனக்கு ஒருத்தர் சொன்னார், நீ 8 மணிக்கு எழுப்புனா அதான் உனக்கு அதிகாலை, அப்போ கூட ஜெபம் பண்ணலாம், எப்போ வேணால் ஜெபம் பண்ணலாம். நான் இப்போ சொல்லிட்டா, எப்போ வேணால் ஜெபம் பண்ணலாம். நான் உங்களோட சேர்ந்து சொல்கிறேன், எப்போ வேணால் ஜெபம் பண்ணலாம். அப்போ எதுக்கு நைட்டில் ஜெபம் பண்ணுன்றீங்க? நானாக சொல்கிறேன், பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்கள். ஆமாம், நெகேமியா தான் அதாவது சாதனையாளர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேதனையாளர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. வேதாகமத்தினுடைய சாதனையாளர்கள். ஆமேன், சாதனையாளர்கள். அவங்க சாதனை படைத்ததுக்கு என்ன காரணம்? 52 நாளில் இந்த அலங்கத்தை கட்டி முடித்தாரே நெகேமியா. வாட் இஸ் த சீக்ரெட்? அவருடைய ரகசியம் என்னன்னு பாருங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஏவுதலோடு சில மனுஷரை கூட்டிக் கொண்டு இரவில் எழும்புகிறார். இரவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 91 சாம் 91 2 காரியம் இரவில் நடக்குது இல்லையா? 2 காரியம் 91ஆம் சங்கீதத்தில் 5, 6 வசனங்களை பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம். 6ஆம் வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். 2 காரியம். திரும்ப 5 பாருங்க, 5 verse 5 பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 5ஆம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரம். அப்போ இரவில் வந்து சாதாரண விஷயம் நடக்கிறது இல்லை, பயங்கரமான இந்த பிசாசுக்கு பிடிச்ச ஆட்கள், மந்திரவாதிகள் இல்லை பில்லி சூனியம் செய்கிறவங்க, சில குடும்பத்தை கெடுக்கணும்னு பார்க்குறவங்களாம் எப்போ தான் அந்த பிசாசை இன்வைட் பண்ணி பேசுகிறாங்க இல்லை? எப்போ பேசுகிறாங்க? நைட்டில், மிட் நைட்டில் கல்ற தோட்டத்தில் போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் அது இதுன்னு குட்டி சைத்தானில் ஏவிக்கிட்டு இருப்பான். நீங்களாம் கேட்டிருக்கீங்கள, பார்த்துருக்கீங்கள? அப்போ இந்த இரவில் தான் பயங்கரமான ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் எப்போ நடக்குது? நைட்டில், இரவில் பாருங்கள். குடிச்சு வெறிச்சிக்கிட்டு வருவானுங்க பாருங்கள்,
புத்தி கெட்ட பயல்களுக்கு அறிவே கிடையாது. குடிக்கிறது அவன் லைஃப்பை கெடுக்கும், ஃபேமிலியை கெடுக்கும், இல்லை பிள்ளைகளை கெடுக்கும் தெரியாது. வாலி பையங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு பெரியவங்க வந்து பயங்கரமாக நைட்டில் ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பயங்கரமான ஒரு காரியம். அப்புறம் என்னது? இரவில் வேசித்தனம், வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி இரவில் பிசாசு. அவன் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தூங்க மாட்டான், கிடந்து அப்படியே பைக் எடுத்து சுற்றிக்கிட்டே அலைவாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அப்போ இந்த நாட்களில் இரவில் உண்டாகும் பயங்கரம். 6ஆம் வசனத்தில்னு போட்டிருக்கு, verse 6 நீங்கள் பாருங்கள். 91ஆம் சங்கீதம், கர்த்தருடைய பிள்ளைகளை 6ஆம் வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். கொள்ளை நோயை பற்றி என்னை விட உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்வீங்கள்ல. அப்போ அது இரவில் நடமாடுகிறது. அப்போ கொள்ளை நோய், ஒரு வீட்டுக்குள்ளே சத்துரு பலவிதமான வியாதிகளை அனுப்புவான். அவன் பாடு தூங்கிட்டு இருப்பான், சிலர் தண்ணி அடித்து தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது, துணி விலகி இருக்கான்னு கூட தெரியாது. என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்குள்ளே கதவை பூட்டினானா இல்லையான்னு தெரியாது, சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாது. நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன்லாம் டைனிங் டேபிள் அப்படியே கிடக்கும், அப்படியே கிடப்பாங்க இருளில். அது சாத்தானை இன்வைட் பண்ணுற மாதிரி. அது பைபிளில் ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கா? எஜமானே கோதுமையை தானே நம்ம விதைச்சோம்ப்பா, அப்போ பார்த்தா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர களைகளாக முளைச்சி நிற்குது அப்படின்னு வேலைக்காரர்கள் எஜமான்கிட்ட போய் கேட்பாங்க. எஜமான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எஜமான் இல்லை, ஞானம் உள்ள எஜமான் இல்லை. சொல்வார், எப்பா இது எப்படி தெரியுமா, மனுஷர் இரவில் நித்திரை செய்யும்போது தூங்கும்போது சாத்தான் வந்து அங்கே விதைச்சிட்டு போயிட்டான்டா. இரவில் தான் பிசாசு அசுத்தமான தாட்ஸ் எல்லாம் விதைக்கிறான். அதனால தான் உன் செல்ஃபோனை 10:30 மணிக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது உறங்க போங்கன்னு உலகமும் சொல்லுது, ஊழியர்களும் சொல்கிறோம், எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் இவன் 11 மணிக்கு மேலே தான் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தூங்குறவனெல்லாம் எழுப்பிக்கிட்டு தூங்கிட்டீங்களா, அப்படியா தூங்கிட்டீங்களா இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு இப்போ அவனை பேசுகிறது. அவன் எழுப்பின பிறகு தூங்கிட்டீங்களா சரி சொல்லுங்கள் அப்படின்னு அவனை எழுப்பி விட்டாச்சா நீங்கள் தான் இல்லையா? அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு கிடக்கிறது, பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு படுது, ஒய்ஃபு திட்டுவா, என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வந்தது அப்படி. நல்லா கவனிங்க, இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும், நீலாம் அப்படி செஞ்சுட்டு தான் வந்தியான்னு என்னைய கேட்காதீங்க. ஒரு 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 அலிகேஷனாக, ஒரு குற்றச்சாட்டாக, 2 ஏகப்பட்ட பிரச்சனையா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் தூங்க நினச்சான் ஃபோனு தூங்கணும்னு நினச்சான், ஃபோனை தூங்க விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க, இன்றைக்கி பிள்ளைகளெல்லாம் தற்கொலைகளும் கேவலமான பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுகிறதுக்கே காரணம் இந்த ஃபோனு தான். சில பேர் ஃபோன் இல்லைன்னா செத்தே போயிடுவான் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு கூட நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்போ இந்த இரவில் என்ன மாதிரி பிசாசு ஆக்டிவாக இருக்கிறான் இல்லையா? பிசாசு இரவில் எப்படி ஆக்டிவாக இருக்கிறான், பயங்கர சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகளுக்கு வாசல் அப்படி போய் நின்று பாருங்கள், நைட்டு காரு வர்றதும் போகிறதும். சில ஹோட்டல்களை பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளை நகரங்கள் இருக்கிற மும்பை, ஹைதராபாத், சென்னை போன்ற பாருங்கள், பயங்கர பரபரப்பாக இருக்கும். நைட்டில் தான் பிஸ்னஸே அவங்களுக்கு. பகலெல்லாம் சும்மா ஓஞ்சி கிடக்கும், ஒன்றும் கிடையாது. பிசாசு நைட்டில் அலைகிறான். இன்றைக்கு பயங்கரமாய் பாவங்களை தூண்டுகிற பொல்லாத ஆவி. விசுவாசிகளை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, அது என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் பேரனை ஆசீர்வதியும், பேரனுக்கு 2 நாளாக காய்ச்சல், இப்படியே சொல்லிட்டு சுற்றிட்டு வரக்கூடாது, அதுக்காக ஜெபிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், நகரத்தை இரவில் எழும்பி சோதனை போடுகிறான். இரவில் எழும்பின நெகேமியா, டாபிக் நீங்களே கொடுங்க. இரவில் எழும்பின நெகேமியா, நடு இரவில் எழும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பிரச்சனைக்கு பாருங்கள், சில பலவீனங்களுக்கு சாதாரண ரூமில் தங்க வைக்கிறாங்க, கொஞ்சம் சீரியஸ்னால் ஐசியூ கொண்டு போகிறாங்க. ஆமாம், உங்கள் பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கா, லைஃப்பில் ஒரு மாற்றம் இல்லையா, சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டமாக போயிட்டுருக்கா, உங்கள் ப்ரேயர் லைஃப்பை நைட்டில் கொண்டு வாங்க. அதெல்லாம் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிற நேரம் அது. நைட்டில் அவன் பரலோகம் பார்க்கும். நைட்டில் ஒரு சத்தம் கேட்குது, நைட்லேருந்து ஒரு பெட்டிஷன் வருது. இந்த நைட்டில் என்ன பெட்டிஷன்? பரலோகம் அந்த பெட்டிஷனுக்கு ஆமேன் என்று பதில் அளிக்கும். யாக்கோபு நைட்டில் பெட்டிஷன் போடுறாரு, என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபின் ஜெபத்தில் பாருங்கள், இரவெல்லாம் அவன் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. அவனுக்கு ஒரு விடியல் இருந்துச்சியா? அவனுக்கு ஒரு விடியல் உண்டு. உங்களுக்கு ஒரு விடியல் உண்டு. உங்களுக்கு ஒரு விடியற்காலை உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க. இத்தனை வருஷத்தை நான் வீணாக்கிட்டேனே, இத்தனை வருஷத்தை என் சுய புத்தியின் மேலே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேனே, போனது போயிட்டு போகுது. எஞ்சி உள்ள நாட்களே ஆகுது. ஆண்டவரே, என்னுடைய ஜபத்தை நான் கூட்டணும். இரவில் ஜபிக்க எனக்கு பழக்குவீங்கப்பா. இரவில் ஆண்டவரே, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் அல்லது உல்லாசமாக இப்படிலாம் இருக்கிறேன். நான் ஜபம்னா எனக்கு ஒரு பெரிய அலர்ஜியாக இருக்குது ஆண்டவரே. சில கஷ்ட நேரங்களில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் மற்ற நேரங்களில் டயர்டாக படுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை பார்த்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இரவில் ஏன் நெகேமியா எழும்பினார்? இருளில் நடமாடும் கொள்ளை நோய், அதாவது இருளான நேரங்களில் உண்டாகிற பயங்கரமான பயங்கரம். அதனால தான் புலம்பல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், புலம்பல், எரேமியாவின் புலம்பல், நீங்கள் திருப்பி பாருங்கள், 2ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் வடி. ஓய்ந்திராதே, ஓய்ந்திராத. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. அண்டர்லைன், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆண்டவர் சமூகத்துல உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. அந்த வசனத்தை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பசியினால் மூர்ச்சித்து போகிற, பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. உன் கைகளை ஏறிடு. அடிக்கடி நான் கிட்டத்தட்ட டெய்லி உங்களுக்கு சொல்லிடுவேன், கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபிங்கன்னு. பார்த்தீங்களா, பைபிளை இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. நதி அளவு கண்ணீர் விட முடியுமா? வசனம் சொல்லுகிற அப்போ அந்த அளவுக்கு இருதயத்தை ஊற்றி இரவில ஜெபிக்க பழகுங்க. ஏதோ 5 நிமிஷம் ஜெபித்தேன், 10 நிமிஷம் ஜெபித்தேன். பாருங்கள், நம்முடைய மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ் எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறீங்க. 11:30 to 12:30 எவ்ரி சாட்டர்டே, 11:30 PM-லேருந்து 12:30 AM வரைக்கும் எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறீங்க. ஒருவேளை இந்த மிட் நைட் ப்ரேயர் வாரியராக நீங்கள் இல்லைன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 1 மணி நேரம் டெடிகேஷனோட எவ்ரி சாட்டர்டே நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புவோம், சரியா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த எண்களை குறித்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க, என்னையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு. நாங்கள் உங்களை சேர்த்து கொள்வோம். பிரைஸ் காட். வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. பார்த்தீங்களா, இத்தனையோ ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குழந்தைகள் இன்றைக்கு எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஏழை தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை அந்த பிளாட்ஃபார்மில் அல்லது தெருவோரங்களில் படுக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஒரு பெரிய பணக்கார நாட்டில் வாழவில்லை, சரியா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கோடாகோடி மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பாடை தூக்கி அடிக்காதீங்க. கோபம் வந்தால் பிளேட்டோட தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி குணம் ஒன்று இருந்தால் ஜெபிக்கிறவங்க தான், ஆலயத்துக்கு போகிறவங்க தான், காணிக்க கொடுக்குறவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் பேசுகிறேன், சாப்பாடை ஒரு நாள் தூக்கி அடிக்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சாப்பாடை உங்கள் அந்த அந்த பானையிலிருந்து, அதாவது அந்த சோத்து பானையிலிருந்து நீங்கள் எடுக்கும்போதே நீங்கள் உனக்கு எவ்வளோ தேவைன்றதை மாத்திரம் அந்த குவான்டிட்டியை பாருங்கள், அதை மாத்திரம் நீங்கள் எடுத்து உங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிட பழகுங்க. சில பேர் அதை இதை எல்லாம் அள்ளி வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதி கூட சாப்பிட்றோம், அப்படியே விட்டுருவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அல்லது எங்கே போகிறீங்க, பர்த்டே பார்ட்டி, எங்கே வேணால் போங்க, அங்கே உணவு பரிமாறும் போது அந்த இதை மெயின்டைன் பண்ணுங்கள். உணவு சாப்பிடும்போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உணவு இன்று எத்தனை மக்கள், இந்த உணவுக்காகத்தானே, இந்த வயிறுக்காகத்தானே மக்கள் இன்றைக்கி எவ்வளோ லாக்டவுனில் பார்த்தீங்களா? நம்ம மினிஸ்ட்ரியிலே பாருங்கள், லாக்டவுனில்
தினந்தோறும் நம்ம போய் தெருவோரம் இருக்கிற மக்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யும் போது அதனுடைய ரியாலிட்டி தெரிஞ்சது. எவ்வளோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் தயவு செய்து இனிமேல் சாப்பாட்டை தூக்கி அடிக்கிறது, பிளேட்டை தூக்கி வீசுகிறது இல்லையா? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு எவ்வளோ சோறோ அல்லது ஏதோ வாட் எவர் இட் இஸ், எது தேவையோ அது மட்டும் தேவையான அளவு எடுங்க. திரும்பி சாப்பிடுன்னு போலதான் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான்லாம் ஒரு சோறு கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாததான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. ஜெபம் பண்ணுறவனு லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். ஜெபம் பண்ணுறவங்க, தேவனை நோக்கி மன்றாடுகிறவங்க, திறப்பில் நிற்கிறவங்க, அவங்களுடைய குணங்களில் நிறைய மாற்றம் இருக்குயா, நிறைய மாற்றம் இருக்கும். சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு மற்ற காரியங்கள்லாம் செஞ்சால் நான் ஒரு ஆக்டர் மாதிரி, நீங்கள் ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 77, நீங்கள் வேதத்தை திருப்பி சங்கீதம் 77 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். நான் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், சத்தத்தை உயர்த்தினேன். அப்போ வாயை திறந்து நீங்கள் ஏதாலும் ஆபத்தில், கஷ்டத்தில், விட முடியாத பாவத்தில், அல்லது உன் பிள்ளைகளுடைய டார்ச்சரில், புருஷன் டார்ச்சர், மனைவியினுடைய டார்ச்சர், அல்லது சம் அதர் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கணும். சரியா? 2ஆம் வசனம் பாருங்களேன், verse 2. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை நான் தேடினேன், என் ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அண்டர்லைன் பண்ணுங்க. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. கைனாலே தளர்ந்து போகக்கூடியதுதான். மோசே கையே தளர்ந்து போச்சு, உங்களுக்கு தெரியும். ஆனால் திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இரவில, ஏன்னா அங்கே அவருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன். அப்போ ஆபத்து காலம் வரும்போது எந்த மனுஷனை தேடாதீங்க. ஒரு பண பிரச்சனை வந்துட்டா, ஒரு 2 லட்சம் ரூபா வேணுமா, இந்த வளையலை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன், இந்த செயினை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன், அந்த புத்தி வரவே கூடாது ஒருத்தருக்கும். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் தருவார், விசுவாசிங்க. அதை உங்கள் தேவை, உண்மையாக தேவை இருந்தால் தான் தருவார். நீங்கள் உல்லாசமாக வாழ்கிறதுக்கு தரமாட்டார். அதையும் பார்த்துக்கிடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ தெரியாமல் ஞானம் இல்லாமல் கடனை வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே என்று நீங்கள் அந்த நேரங்களில் இரவில ஜெபித்து பார்க்கணும். வீட்டில் ஓயாத சண்டை, சமாதானம் இல்லை, ஒபீடியன்ட் சில்ட்ரன் இல்லை, வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடையாது, ஏதோ வேலைக்கு போகிறேன் வரேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் ஜெப நேரம் அந்த சபையில் போய் ஜெபிக்கிறத வச்சு நீங்கள் காலம் தள்ள முடியாது. பர்சனலாக உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ப்ரேயர் லைஃப் இருக்கணும். அப்போ ஜெபிக்கும் போது இரவில, அதாவது ஜெபிக்கிற மனுஷன் இரவில ஏன் ஜெபிக்கிறான், அதான் இப்போ நான் அடுத்த சுவாபத்தை சொல்ல போகிறேன். இரவில ஏன் ஜெபிக்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இரவில ஏன் ஜெபிக்கிறான்னா, இரவில நீங்கள் அன்றைக்கு அவர் நகரத்தை சோதனை பண்ணுறாரு. நாங்கள், அதாவது நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் நான் கேட்ட அந்த இன்ஃபர்மேஷன், அனானி மற்றும் அவருடைய சகோதரர்கள் மூலம் நான் கேட்ட அதே காரியத்தை இப்போது அவர் கண்கூடாக அவராகவே பார்த்து நகரத்தில் பிரேயர் வாக் பண்ணுகிறார், சோதனை பண்ணுகிறார், இரவிலே சோதனை பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எருசலேம் நகரத்தை சுற்றி பார்த்து இரவிலே, அந்த நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் பாருங்க, நான் அன்று ராத்திரியிலே பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துவரவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களை பார்வையிட்டேன். ஜெபிக்கிற பிள்ளையே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கா? யாரோ ஒன்று சொன்னதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். பிரேயர் வாக் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, ஜெப நடை.
ஒரு பட்டணத்தின் மேலே பாரம் இருந்தா ஒரு இடத்துல உங்கள் மோட்டர் சைக்கிளை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படி நடந்து அமைதியாக கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தெருவில் பயங்கரமான ஒரு விபச்சாரம், வேசித்தனமும், சண்டையும், கூப்பாடும், அடிதடியும், பயங்கரமான கலவரம் நடக்குதா, அந்த தெருவில் தேவனே அப்படின்னு அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நடந்து அந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க பழகுங்க. இப்போ பாருங்க, டெய்லி பிள்ளைகள் தற்கொலை பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்தது, அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய விருதாச்சலம் என்பவங்க வந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சிவகாசியிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. இப்படியே கேட்டோன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இல்லை? வேதனையால் பிசாசு, அப்போது பிசாசு இன்றைக்கு தற்கொலை ஆவியை வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஏவி விட்டது போல் அல்லவா இருக்கிறது. அப்போ தமிழகமே, இன்றைக்கு நம்ம தேவ பிள்ளைகளை கர்நாடகாவிலேருந்து கேட்குறவங்க, ஆந்திரா தெலுங்கானாவிலேருந்து கேட்குறவங்க, ஒரு இலங்கை வாழ் மக்கள் எங்கே இருந்தாலும் இந்த தற்கொலை ஆவியை எதிர்த்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ இதுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அது ஜெபிக்கிறவன் தான் ராத்திரியில் எழும்ப முடியும். ஆமாம், அவன் சுவாபமே நைட் ப்ரேயர் பண்ணக்கூடிய கிருபை அவனுக்கு இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து ஜெபிக்க. நான் சொன்னேன்ல, எஜமானே நம்ம கோதுமை தானே விதைச்சோம், களைகள் முளைச்சிருக்கேன்னா சத்துரு இரவில் வந்து அதை விதைச்சிட்டு போயிட்டாங்கிறாங்களே. அப்போ இரவில் நம்ம கண் விழித்து ஜெபிக்கும் போது பிசாசின் தந்திரங்களை, உங்கள் வீட்டில் ஓயாத கடன் பிரச்சனையா, அல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் ஓயாத வியாதியா, வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலையிறீங்களா, அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, யாரோடையும் நான் சமாதானம் இருந்ததில்லை, என் லைஃப்பில் எத்தனையோ பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, சம்திங் ராங் இன் யுவர் ஸ்பிரிட் இல்லை? அப்போ ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி போராட்டம், எனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது, ஒபீடியன்ட் கிடையாது ஆண்டவரே, என் தாழ்ந்து போக முடியல என்னால், ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். அப்போ இந்த நாட்களில் சிலர் பாருங்கள், நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் தந்திரமாக பேசுகிறாங்க, மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியே ஒன்று பேசுவாங்க. அப்படிலாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இந்த நாட்களில் ஜெபிக்கலாம், நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை இரவிலே சோதனை, நகரத்தை சோதனை செய்தார். இந்த ஒரு காரியம்தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி ஏவுகிறார். நம்ம எல்லாம் சரி, நகர சோதனை இரவிலே. ஆமாம், ஏன்னா இரவில் எழும்பினாதான், இரவில் கைகளை விரித்தாதான், இரவில் பரலோகத்தை நோக்கி பார்த்தாதான் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இரவில் நடக்கிற பயங்கரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நைட்டெல்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா அப்படி சொல்லலை. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லையா, ஒரு மணி நேரம் கைகளை உயர்த்தி ஜெபிச்சு பாருங்க. நைட்டில் நீங்கள் எழும்பி கையை உயர்த்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவின் கோட்டை தகர்க்க ஆரம்பிச்சிடும். வாலிபர்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், உன் ஜெப நேரத்தை இரவிலே கூட்டி ஜெபிச்சு பாரு. நீங்களாகவே ஒரு மாஸ்டர் பிளானை வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை போல ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஊழியனாலே கஷ்டம்தான் ஐயா, ஊழியனாலே கஷ்டம்தான், ஊழியனாலே போராட்டம்தான். ஊழியத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு 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 என்ன சொல்கிறீங்க, ஊழியத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா உபத்திரவம். ஊழியம் என்றாலே உபத்திரவம் தான். சொந்தக்காரன் பேசுவான், கூட இருக்கிறவன் பேசுவான், கூட பிறந்தவங்க பேசுவாங்க, எல்லாரும் தான் பேசுவாங்க, அந்நியர்கள் பேச மாட்டாங்க. ஆமாம், உபத்திரவம். எல்லாவற்றிலும் பல உபத்திரவம், வியாபாரத்தில் உபத்திரவம், எல்லாவற்றிலும் பல பிரச்சனைகள் வருது. இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த கிருபை இரவில் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். அதனால்தான் நான் ஒவ்வொரு ஆல் நைட் ப்ரேயரையும் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறோம். நாங்களும் உங்களோடு கடந்து இரவில் போராடுகிறோம் இல்லையா? காரணம் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இரவில் ஆண்டவரே, ஒரு மணி நேரமாவது நான் வேத வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே அன்றைக்கு நகரத்தை சோதனை செய்தார் நெகேமியா, இன்றைக்கு என் லைஃப்பை நான் சோதனை பண்ணுறேன். ஓயாமல் என் புருஷனையே நான் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், ஓயாமல் என் மனைவியையே நான் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், ஓயாமல் பிள்ளைகளையே நான் திட்டிகிட்டு கிடக்க மாட்டேன். முதல்ல நான் என்னை சோதி தருகிறேன். ஆமே, நாங்கள் என் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிறேன். ஆமாம், என்னிடத்தில் என்ன குறை ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை? வாங்குகிற சம்பாத்தியம் அல்லது ஆண்டவரே எல்லாம் நஷ்டமாக போகுது, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்குது, என்ன ஒப்பு கொடுக்குறேன். சின்சியராக சொல்லுங்கள், கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இரவில் நான் என் லைஃப்பை சோதிக்கணும்,
நான் உட்கார்ந்து எத்தனை வருஷம் நான் வீணாக்கிட்டேன், எத்தனை வருஷம் நான் பைபிள் வாசிக்காமல் எத்தனை வருஷம் உலகத்துக்குள்ளே இருந்துட்டேன். ஆண்டவரே, நான் என்னை தொட்டிங்க, கொஞ்ச காலம் வந்தேன், திரும்ப பேக் ஸ்லைட் ஆகிட்டேன், கொஞ்ச காலம் திரும்பி வரேன், திரும்ப பின்மாற்றத்துக்குள்ளே போகிறேன். ஆண்டவரே, சில நேரங்களில் என்னையே நான் நீதிமானாக நினச்சிக்கிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ரட்சித்து இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால் எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணேன்னு கேட்டால், நான் ஐம் நாட் ஏ பாஸ்டர், ஐம் நாட் ஏ இவாஞ்சலிஸ்ட், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது உங்கள் வேலை அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க ஐயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசிகள் கவனிக்கணும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படி சொல்லியிருக்குல்ல, அதில் ஏதாயிலும் ஒரு காரியத்தை நீங்கள் நம்ம செய்கிறோமான்னு பாருங்க. ஏன் செய்ய முடியலன்னா, இரவில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் அந்தகார கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க. சோர்ந்து போயிடாதீங்க, மனசை விட்டுறாதீங்க. லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மிசரபிள் ஆயிட்டு, ட்ராஜடி ஆயிட்டு, ஆகனி ஆயிட்டு. ஆமாண்டவரே, பலவிதமான ட்ரிபுலேஷன் வழியாக நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதையே சொல்லி சுய பரிதாபத்தை தேடாதீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். என் ஜெபம் போதாது, என் பைபிள் ரீடிங் போதாது, என் மெடிடேஷன் போதாது, என்னுடைய ஃபாஸ்டிங் பிரேயர் போதாது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்னை உயிர்ப்பியும் ஐயா, என்னை உயிர்ப்பியும் ஐயா. ஷந்தாலாமா ஹாந்தாலாமா துராபா ஹாபா. ஆமா ஆண்டவரே, நகரத்தை சோதனை செய்தார். ஆமா, அவன் கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த நகரம் சரியா இருக்கிறான்னு பாருங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அவசரப்பட்டு அவர் தானாகவே முடியெடுக்கவில்லை, அவசரப்பட்டு அவர் சுய எண்ணங்களின்படி நடக்கவில்லை. அவர் கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் இந்த எருசலேமுக்குள்ள இருக்கிறதா என்று பார்க்கிறார். அவர் பார்க்கிறார் இடிந்து போன அலங்கம், அவர் பார்க்கிறார் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்களை. நேரடியாய் பார்க்கும்போது இன்னும் அவருக்குள்ள ஆத்தும பாரம் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாருங்க. டெய்லி ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க, பஸ்ல டிராவல் பண்றவங்க, ஷேர் ஆட்டோல டிராவல் பண்றவங்க, உங்க அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியே வருகிற போது மக்களை கண்ணோக்கி பாருங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல மக்கள் போகிறது வரும்போது இந்த மக்கள் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது இதுல எத்தனை பேர் இயேசுவின் அன்பால், இயேசுவின் ரத்தத்தால நிரப்பப்பட்டிருப்பாங்க, கழுவப்பட்டிருப்பாங்க. யோசித்து பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பாரம்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? வரலன்னா, ஆண்டவரே, என் தேசம் அழிகிறது, என் பட்டணம் அழிகிறது, என் சபைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இருந்த பரிசுத்தம், ஆரம்ப காலத்தில் ஜெபாவி, ஆரம்ப காலத்தில் இருந்த எழுப்புதல் பிரசங்கங்கள், ஆண்டவர் ஆரம்ப காலங்களில் வருகையை குறித்த செய்திகள் இப்பொழுது அறவே இல்லாம போய்விட்டதப்பா. ஒப்பு கொடுங்க, சோதனை பண்ணுங்க. நீங்க உங்களை சோதித்தறியுங்க. நீங்க உங்களை சோதித்தறிந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, இரவில உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்கெங்க தவறிட்டேன், எங்கெங்க தவறான தொடர்பு வச்சிருந்தேன், யாரோடு போன்ல கேவலமா பேசிக்கிட்டு இருந்தேன். இயேசுவே, என்னை இரத்தத்தால் கழுவி ஆண்டவரே என்னை சுத்திகரித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக என் சுவாபங்கள் மாறட்டும். என் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவேன், உனக்கு தான் இந்த செய்தி. என் கணவனை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு தான் இந்த செய்தி. பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உனர்தான் பேசுறாரு. அப்படி கிடையாது. ஆமென், ஆமென். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இரவு ஜெபத்தை இன்றைக்கு சாயந்தரம் எங்களோடு பேசுறீங்க. கஷ்ட காலம் வந்தா மட்டும்தான் எழும்புவேன், பிரச்சனை வந்தா மாத்திரம்தான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவேன். மற்ற நேரங்கள்லாம் அந்த மாதிரி ஜெப ஆவியா எனக்கிட்ட கிடையாது. மற்றவன்கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இயேசுவின் நாமத்தினால. ரீபாமா ஹாந்தாராபா ஹபா. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு பாடலை பாடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் பார்க்காதீங்க, அப்படியே கண்களை மூடி எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நிரம்புங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய்
நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷ காலை நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷ காலை நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. 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 உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. இந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. இந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி, தகப்பனே, இந்த இரவில எங்கள் காதில் விழுந்த உம்முடைய தெய்வீக சத்தம், இது ஒரு மனுஷனுடைய சத்தமோ குரலோ அல்லப்பா, உங்களுடைய சத்தம். எங்கள் ஜெப நேரம் போதாது, ஜெப வேளை போதாது. இரவில எங்களை எழுப்புங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுங்க. எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இளவாலிப தங்கச்சிமார்கள் தம்பிமார்களுக்காக, ஆண்டவரே, 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 திறப்பில நிற்கக்கூடிய ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஜெபிக்கிறவன் இரவிலே எழும்புவான், சோதனை போடுவான். ஆமென். அவன் எக்ஸாம் பண்ணுவான், அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். எப்படி இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி இருந்தால் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த எக்ஸாம்லலாம் அந்த அவன் பார்க்க முடியும். சத்துரு எங்கெங்க நுழைந்திருக்கிறான், எப்படி இரவில போராடுகிறான், ஏன் எனக்குள்ள இந்த தருத்திரம், ஏன் இந்த கடன் வந்தது, ஏன் எதனால நடந்தது அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து உங்க கடனை முதல்ல எழுதுங்க. ஆவியில் ஏவப்பட்டு சொல்றேன். அப்புறம் ஏன் இந்த கடன் வந்தது, எதனால வந்தது அப்படின்னு கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ ஒப்பு கொடுத்துருங்க. ஏன் இந்த சண்டை வந்தது, ஏன் இந்த பிரிவினை வந்தது, ஏன் இந்த கெட்ட பொல்லாத குணம் எனக்குள்ள வந்தது, எப்போது வந்தது, யார் மூலமாய் வந்தது, ஒப்பு கொடுத்து நீங்க அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். உட்கார்ந்து நீங்க அப்படியே மெடிடேட் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். இரவிலே ஜெபிங்க, இரவிலே ஜெபிங்க, இரவில 1 மணி நேரமாவது ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை போடுங்க. ஆமென். சோதனைக்காரனை மேற்கொள்ளணும்னா சோதனை போடுங்க நீங்க. ஆமென், ஆமென். அப்பந்தான் உங்களை சோதனைக்காரனாகிய சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியும். எல்லாரும் கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் பட்டணத்திற்காக, எங்கள் இந்தியாவுக்காக, எங்கள் தமிழ்நாட்டுக்காக, எங்கள் தமிழக சபைகளுக்காக, ஆண்டவரே, மிஷனரி ஸ்தாபனத்துக்காக, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்தோமே அறியப்படாத இன மக்களுக்காக, ஆண்டவரே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்காக, ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்காக, ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க வழி இல்லாத பெற்றோர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, அப்பா, ஆண்டவரே, நாங்க இரவில ஜெபிக்க தவறிட்டோம்ப்பா, மன்னிச்சிருங்க. எங்களை ஜெபாவியை கூட்டுங்க, ஜெபாவியை கூட்டுங்கப்பா. நிர்வசாரமா இருந்தது போதும்பா. கடைசி நாட்களப்பா, வருகை சமீபித்து விட்டது. கொள்ளை நோயெல்லாம் கூட நாங்க பார்த்துட்டோம். ஆனாலும் நாங்க திருந்தாம இருந்தா, ஆண்டவரே, 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 கைவிடப்பட்டுருவோம் ஐயா. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. இந்த நேரத்தில் பலவீனமாய் படுக்கையில் இருக்கிறவங்களை
வீடுகளில் இருக்கிறவங்களை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை நினைக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும், பூரண பலன் உண்டாகட்டும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று உடைய பிள்ளைகள் சொல்லட்டும். ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படட்டும். ஆமென். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நாளைக்கு உபவாச ஜெபத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. Thursday fasting prayer அப்பா, நாளைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. உடைய நாம மகிமைப்படும்படி ஆயத்தப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் சோஷியல் மீடியாவில், ஆண்டவர் யூடியூப் சேனலில், எங்களுடைய யூடியூப் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்லேயும், அதிசயம் டிவிலையும், ஃபெய்த் டிவிலையும், நியூ டிவிலையும், கோல்டன் காஸ்பல் டிவி, ஷம்மா டிவி, எப்ரோன் டிவி சேனல்களில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலே உங்களுடைய மாறாத கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவனுடைய கரங்களோடு கூட இருக்கும். God bless you. God bless. எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.